டேனி அண்ணா வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். ஒரு டீ சொல்றது. டீ ஏய் குடிக்கிறதுக்கு ஒரு டீ சொல்லுப்பா. அதை நீங்கள் சொன்னால் கூட கொடுப்பாங்க. ஒருத்தர் சிக்க மாட்டேங்கானே. இங்கே பாருங்க, நாட்டோட நிலைமையே பாருங்க. போலீஸுக்கே இந்த நிலைமை. பெல்ட்டால் அடித்து கொலையாம் பெண் போலீஸ். என்னத்த நிலைமையை பார்த்தீங்களா? சரி முருகனே நேரத்தோட வந்துருவானே. அதானே இன்னும் அவர் ஆளை காணாம. இந்த வந்துட்டு அண்ணா வாங்க. தம்பி வாங்க அண்ணா. ஒரு சுக்காய் போடுங்க. சுக்காப்பி இல்லை, டீ தான் இருக்கு. சரிண்ணா போடுங்க. என்னண்ணா? என்ன எப்பவுமே சீக்கிரமா வருவேன், இன்னைக்கு என்ன லேட் ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லை, 2 நாளாக ஒரே தலைவலிப்பா. தலை சுத்தம் இருக்கு. தலைவலியா உனக்கு? சாதாரண தலைவலி தானப்பா. சுக்கு காப்பி குடிச்சா சரியாக போகுது. தலைவலின்னு இங்கே வந்திருக்க? ஆஸ்பத்திரிக்கு போனேன். நம்ம கருசாமி தெரியுமா? ஒரு வாரமாக தலைவலி இருந்த மனுஷன் நேற்று ஆளே காலியாயிட்டாரு. நீங்கள் சாதாரண தலைவலிங்க. என்னப்பா பயம் காட்டிட்டு இருக்க? ஏய் நம்ம மாறியப்ப தலைவலின்னு வந்து கை காலெல்லாம் இழுத்து வீட்டில் படுத்து கிடக்கான். நம்ம முடுக்கு தெரு முனிசாமி, அவனுக்கும் இதே தலைவலி தான். தலைவலி தலை பாரமா இன்னைக்கு தலை முட்டியை செத்து போயிட்டான். விடுங்கப்பா, நீங்க படுத்துற பாட்டுல எனக்கு தலைவலி போய் நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கப்பா. நெஞ்செல்லாம் படபடுங்க. எனக்கு டீ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் ஆஸ்பத்திரி போறேன்ப்பா. எப்பா முருகன் சொல்லி டீ ஏன்ட்ட கொடுப்பா, காசை விட்டு வாங்கிக்கோ. இதெல்லாம் ஒரு பொழப்பா? வாங்கப்பா. சோபா ரெண்டு நாளா ஒரே தலைவலி, தலை சுத்து வேற இருக்கு. இந்த டாக்டர் நல்லா பாப்பாரா? பீஸ்ல எப்படி? ஐயா பாவம், பேச்சு வராது போல் இருக்கு. அந்த 13 நம்பர் பேஷண்ட் என்னமாச்சு? ட்ரிப் ஏறிடுச்சா? ட்ரிப் ஏறிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுங்க. முருகன் வாங்க. எப்பா நம்மள வாங்க போவோம். வாங்க உட்காருங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார், உங்க உடம்புக்கு என்ன செய்யுது? டாக்டர் நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நல்ல காமெடி சார். நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு செஞ்சாதான் நாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சார். ஓஹோ. சொல்லுங்க. அதாவது 2 நாளா ஒரே தலைவலி. ஓ, தலை சுத்து லேசா இருக்கு. சரி. 2 நாளா தலைவலி வச்சுட்டு என்ன சார் வீட்டில் இருந்திருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் உடனே வர வேண்டியதானே? என்ன சார், சாதாரண தலைவலி தானே, என்ன செய்ய போகுது? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. அதாவது வயிறுல பிரச்சனை இருந்தாலும் தலைவலிக்கும், கிட்னில பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தலைவலிக்கும். அவ்வளவு ஏன் ஹார்ட்ல பிரச்சனை இருந்தாலும் தலைவலி வரும் சார். என்ன சார் இப்படி பயம் காட்டுறீங்க? சார் இது என்னப்பா, உங்க அப்பா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காப்ல. நீங்க உடனே வந்து பார்க்க வேண்டாமா? சார் என்ன சார் இது இப்படி பயங்காட்டுறீங்க? சரி பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். இங்க வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? சபா. சார் சொல்லுங்க சிஸ்டர். 13 நம்பர் வார்டு பேஷண்ட் டெத் ஆயிட்டாங்க. என்னம்மா, பேஷண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசலாமா? நான் எத்தனை முறை வாண்ட நான் சொல்லியிருக்கிறேன். என்னம்மா இது? சரி, அது யாரு? தலைவலி பேஷண்ட் தானே? சார் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அவரை வந்து ரொம்ப முத்தின ஸ்டேஜில் கொண்டு வந்து சேர்த்தாங்க, பார்த்துக்காங்க. அட்மிட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டீங்க. அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம், சரிங்களா? இப்போ இவங்களுக்கு ஒரு ஃபார்மல் டெஸ்ட் எடுக்கணும். நான் எழுதி கொடுக்குறேன், என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? ஓகே டாக்டர். அம்மா, இந்த டெஸ்ட் என்னென்னு பார்த்துட்டு உடனே வந்துரு. என்ன? சரிங்க டாக்டர். இந்தாங்க. கண்ணன் வாங்க. முருகன் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. படுங்க. சபார். சரி, நீங்க கொஞ்சம் வலது கையை தூக்குங்க. கீழே போடுங்க. இடது கையை தூக்குங்க. என்னமா அது, தலைவலிக்கு போட்டு கையை தூக்கு காலை தூக்கிட்டு இருக்க? சொன்னதை செய்யுங்க, இல்லைன்னா டாக்டர் வந்து சத்தம் போடுவாரு. இப்போ வலது காலை தூக்குங்க. இடது காலை. சரி சரி, எந்திரிச்சு நில்லுங்க. எப்பா எப்பா கொஞ்சம் தூக்கி கொடுப்பா. இப்பவே கண்ணை கட்டுற. சரி, குனிஞ்சு உங்க கட்டை விரலை தொடுங்க. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காளே.
இன்னும் நல்லா தொடுங்க. இன்னும். சரி எந்திங்க. சாவடிக்கிறாள எப்போ. கொஞ்சம் உட்காருங்க. காய்ச்சல் பேஷண்டா இருக்குமோ, செக் பண்ணிடுவோம். ஏமா ஏன் வைக்கல ஏமா இதை வைக்கிற? காய்ச்சல் தானே பார்க்க வந்தீங்க. ஆடா நான் ஏசி டீலர்மா, டாக்டரை பார்க்கணும் வந்தேன். இங்கே உட்காரக்கூடாது, அங்கே போய் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகணும், போஸ்ட்மார்ட்டமே பண்ணிருப்பாங்க போலுக்கு. டாக்டர் சொல்லுமா. ஏசி டீலர் வந்திருக்காரு டாக்டர். வர சொல்லுங்க சிஸ்டர். டாக்டர் வணக்கம். வாங்க வாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு 3வது மாடிக்கு ஏசி மாட்டணும்னு சொன்னீங்க, நீங்கள் அதுக்கு பிறகு ஃபோனே பண்ணலையே. ஆமாண்ணே. சிஸ்டர், எத்தனை பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க? 25 பேஷண்ட் வந்திருக்காங்க டாக்டர். 25 பேர் வந்திருக்காங்களா? அப்போ பண்ணிடலாம் சார். இன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி சார். ஓகே பிரதர், சொல்லுங்க. ஏசி நல்லா கூலாக இருக்கணும். எத்தனை பேருக்கு வயிறு எரிய போதோ? என்னது? சிறப்பாக பண்ணிடலாங்க. ஓகே. மேம், டாக்டர் டெஸ்ட் எடுக்க எழுதி கொடுத்துருக்காங்க. கொடுங்க. பிளட் டெஸ்ட் ஓகே, சுகர் டெஸ்ட் ஓகே, ஸ்கேன் ஓகே, எக்ஸ்ரே ஓகே, யூரின் டெஸ்ட் ஓகே. ஹலோ டாக்டர். சொல்லுமா. முருகங்கிற பேஷண்ட்டுக்கு மோஷன் டெஸ்ட் மட்டும் எழுதலை. எழுதலையா? ஆமாம். அதையும் சேர்த்து போடுமா. ஓகே டாக்டர். ஏமா அவரே எழுதாத டெஸ்ட் எல்லாம் நீ கேட்டு எழுதிட்டு இருக்க? அந்த டெஸ்ட்டோட யூரின் டெஸ்ட்டும் மோஷன் டெஸ்ட்டும் எடுத்தீங்கன்னா 500 ரூபா தான் வரும். இன்னொரு நாள் எடுத்தீங்கன்னா 500 ரூபா ஜாஸ்தியாக வரும். அதையும் சேர்த்து இப்பவுமே எடுத்துக்கலீங்க. எடுங்கம்மா எடுங்கம்மா, எழுதிக்க. போகலாம்ப்பா. சரி, நீ பில்லை பே பண்ணிருப்பா. கூகுள் பே பண்ணிடுறேன். ஓகே சார். சார் எக்ஸ்ட்ரா 2500 கட்டணும். ஓகே மேம். ஹலோ. வணக்கம் சார், யமகா ஷோரூம்லேருந்து பேசுகிறோம். போன வாரம் ஒரு யமகா பைக் வந்து புக் பண்ணிட்டு போனீங்களே சார், வண்டி வந்துட்டு எப்போ டெலிவரி எடுக்க வரீங்க? இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு வரேண்ணே. இன்னைக்கு அப்பாவை ஹாஸ்பிட்டல் வேற கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி சார், காலையில் ஒரு 10 மணிக்கு ஷோரூம் வந்துருங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. பா இந்தாம்மா டெஸ்ட் எடுத்துட்டோம்மா. 4 நம்பர் வார்டில் போய் மோஷன் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிம்மா. பழனி படிக்கட்டோட பயங்கரமால இருக்கு. ஏம்மா இந்தாம்மா. 6 நம்பர் வார்டில் போய் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிம்மா. இந்தாம்மா முடிஞ்சுதாம்மா. 9 நம்பர் வார்டில் போய் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தலைவலி தாண்டி வந்தேன், இப்போ தலைவலி போய் ஏறி இறங்கி மூட்டு வலி வந்துடும் போல இருக்கே. 9 நம்பர் வார்டில் போய் இந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க. ஏம்மா மொத்தமாக சொல்லக்கூடாதாம்மா? எத்தனை தடவைதாம்மா மாடிப்படி ஏறி இறங்குறது? நான் என்ன பண்ணட்டும், ஒவ்வொரு வார்டிலையும் ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. ஏம்மா முடியலையே. ஏம்மா ஏப்பா ஏம்மா ஏம்மா எப்பா அம்மம்மா அப்பப்பா அப்பப்பா ஐயோ. ஏம்மா இந்தாம்மா எடுத்தாச்சா? இனிமே போச்சேன்னா மேலே போயிடுவேன். சபா என்ன பண்ணுறான்? டேய், நான் தான் யானிப்படி ஏறி இறங்கி டயர்டாக வந்திருக்கேன். நீ அப்படி வந்திருக்க? ஷோரூம்லேருந்து கால் பண்ணாங்கப்பா. சரி. பைக்கை டெலிவரி பண்ணுறாங்களாம், வாங்கிக்க சொல்கிறாங்க. சரி, இன்னைக்கு தான் முடியல, நாளைக்கு போய் டெலிவரி பண்ணி வாங்கிட வேண்டியதானே?
காசு யார்கிட்ட இருக்கு? ஏய் அதான் 60,000 ரூபாய் பேங்க்ல கிடக்கலடா. இருக்கிற 60,000 கொடுத்துட்டு மேற்கொண்டு கையில இருந்து 500 ரூபாயும் கொடுத்துருக்கேன். என்னது 60,500? சார் உங்கள் அப்பாவுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துருவோம். ஏய் பாப்பா, ஏமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, பாப்பா ஓடிடலாம். இங்க இருந்தா ஆண்டி ஆகி விட்டுருவாங்க. சார் கடைசியாக டாக்டரையே ஆளை பார்த்துட்டு விடுமா தாயி. வாங்க முருகன் சார் வாங்க. சார் ரிப்போர்ட் இருந்தாங்க சார். கொடுங்க. என்ன சார் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ப்ரெஷர் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மாத்திரை எழுதி தரேன், இன்னும் சாப்பிடுங்க, சரி பண்ணிடலாம். சார் காலையிலே அப்போ எந்திரிச்சு ஓடணுமா? ஐயோ வேணாம் வேணாம். ஆ ப்ரெஷருக்கு ஓடினா நல்லது இல்லை, சுகர் இருக்கிறனால ஓடிக்கலாம். ஆனால் நீங்கள் ஓட்டமும் இல்லாமல் நடையும் இல்லாமல் ஒரு சின்னதாக ஜாக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன சார் சொல்றீங்க? லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஜாக்கிங் தினசரி காலையில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் மாதம் சுகர் ப்ரெஷரும் செக் பண்ணிக்காங்க, சரிங்களா? அதோட மாதம் மாத்திரையை ரெகுலராக போட்டுடணும். சுத்தம். இப்போவே வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்ததெல்லாம் காலி, இதில் இது வேறையா? இன்னும் எதெல்லாம் அடகு வைக்க வேண்டியிருக்கோ தெரியலையே. சரி அப்போ நாங்கள் வரோம் டாக்டர். வாங்க சார் வாங்க. ஹலோ சொல்லுமா. என்னங்க எங்க இருக்கீங்க? பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருக்கேம்மா. 2 நாளா தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டேப்லெட் தாரீங்களா? நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வரேன். ஏம்மா சாதாரண தலைவலி தானம்மா. ஏம்மா சாதாரண தலைவலிக்கெல்லாம் எதுக்குமா ஹாஸ்பிட்டல் வர? எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? இந்த கிளைமேட்லலாம் அப்படிதாம்மா இருக்கும். சுக்குமல்லி காப்பி வச்சு குடிமா, 3 நாளில் சரியாக போயிடும். ஏங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் தலைவலின்னு வர பேஷண்ட்டுக்கு மட்டும் 68 டெஸ்ட் எடுக்கீங்க. வீட்டிலேருந்து யாரும் வந்தால் மட்டும் ஹாஸ்பிட்டல் வராதீங்க, மாத்திரை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? ஏம்மா போன வாரம் தான் உனக்கு 30 லட்ச ரூபாய்க்கு நெக்லஸ் எடுத்து கொடுத்தேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் 2வது மாடியில் 3வது மாடியில் ஃபுல் ஏசி எப்படி போட்டேன்? அதுபோக உனக்கு போன மாதம் BMW கார் வேறு வாங்கியிருக்கு. இதெல்லாம் எப்படிம்மா வாங்க முடிஞ்சுது? வரவன் போகிறவனுக்கெல்லாம் நம்ம வந்து சுக்குமல்லி காப்பி வச்சு கொடுத்தா எப்படிம்மா? இப்படிதான் சம்பாத்தியம் பண்ணுறாரா? சரிங்க, நான் ஏதாவது கேட்டால் நீங்கள் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் சுக்குமல்லி காப்பியே குடிச்சுக்கிறேன். வீட்டுக்கு வந்து சேருங்க. இது தலைவலி பேசணும்ல, பேசுனதை கேட்டிருப்பாரோ? ஹலோ ஹலோ இப்போ 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 வந்துடுறேன். நம்ம தலைவலின்னு போனால் மட்டும் எக்ஸ்ரேங்க மருந்துங்க மாத்திரைங்க. அவன் முண்டாட்டிக்கு மட்டும் தலைவலின்னு சுக்கு காப்பி போட்டு குடிக்க சொல்கிறான். விளங்கவா அந்த நாடு? பயல நீ இங்கே தான் இருக்கியா? அந்த வாரேன். அண்ணே சுக்காய் போடவா? அண்ணே சுக்காப்பி வேண்டானே, ஒரு செம்புல வெண்ணி தாங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டியா? உடம்புலாம் சரியா போச்சா? உடம்புலாம் நல்லா ஆயிட்டு. அடுவா பயல 6 ரூபா சுக்கு காப்பியில முடிய வேண்டிய விஷயத்த 60,000 ரூபா செலவழித்து விட்டுட்ட. மண்டையா ஒண்ணு ஓடிட்டியா செத்த பயல. இல்ல எங்க ஓடுனாலும் விட மாட்டேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே உலகிற்கு உன்னத மருத்துவத்தை கொடுத்தது எம் தமிழ் மருத்துவம். 1000 மருத்துவம் தோன்றினாலும் அணையா விளக்காக அற்புத சக்தி கொடுப்பது பாரம்பரிய மருத்துவமே.
விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவம் முதலில் சேவையாகத்தான் இருந்தது. காலப்போக்கில் மருத்துவம் வியாபாரம் ஆக்கப்படும் பொழுது மருத்துவர்களும் வியாபாரிகளாக மாறிவிட்டனர். இந்நிலை மாறும் பொழுது நாடும் நலம் பெறும், நாமும் நலம் பெறுவோம்.